முதலாவது இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஏன் இங்கே நின்று போராடுகின்றார்கள் என்பதை பொது ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல, வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரம் போய்விடும் என்ற போராட்டம் அல்ல, வழக்கறிஞர்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்ட செயலை எதிர்த்து போராடுகின்ற போராட்டம். இந்த 3 சட்டங்களை இந்தியில் மட்டுமல்லாமல் சமஸ்கிருத மொழியிலே உச்சரிக்க சொல்லுகின்ற, கட்டாயப்படுத்துகின்ற, மொழி திணிக்கின்ற இந்த பாசிச, இந்த ஜனநாயக விரோத ஆட்சியினுடைய அவலங்களை இங்கே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போராட்டம். 3 சட்டங்கள், ஏற்கனவே இருந்த 3 சட்டங்களை பலவித திருத்தங்களை கொண்டு வந்து, பலவித திருத்தங்கள், ஒவ்வொரு திருத்தமும் பொது ஜனங்களுடைய நன்மையை பறிக்கின்றதாக இருக்கின்றது, பொது ஜனங்களுடைய உரிமையை பறிக்கின்ற சட்டமாக இருக்கின்றது. சட்டத்திலே பொது ஜனங்களுக்குடைய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த உரிமைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது. இந்த 3 சட்டங்களிலும் சமஸ்கிருத மொழியில் நான் ஏன் உச்சரிக்க வேண்டும்? இந்த நம்முடைய நாட்டிலே சமஸ்கிருத மொழி பேசுகின்றவர்கள் எத்தனை பேர், அதை படிக்கின்றவர்கள் எத்தனை பேர், அதை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் எத்தனை பேர்? எனவே ஆங்கிலத்தில் இருந்த மொழிகளை, ஆங்கிலத்தில் இருந்த தலைப்புகளை எல்லாம் சமஸ்கிருத மொழியிலே திணிக்க வைத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஜனநாயக விரோத ஆட்சியை கண்டித்து தான் இந்த போராட்டம் நடத்துகின்றோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். 113 என்று புதிய சட்டம் ஒன்று கொண்டாந்திருக்காங்க. 113 சட்டப்பிரிவு 113 ஐபிசி ஆக இருந்தது. அது அந்த மொழியில் எனக்கு சமஸ்கிருத மொழியில் சொல்ல தெரியவில்லை எங்களுக்கு. 113 படி ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரருக்காக ஆலோசனைகள் சொல்லும் பட்சத்தில் அவரிடத்திலிருந்தே அவர் சொல்லாத ஒரு காரணத்தை எழுதி கொண்டு வழக்கறிஞரையே தண்டிக்கின்ற சட்டம். இந்த வழக்கறிஞர்கள் இருந்தால்தான் காவல்துறையினர் சட்டம் மீறி, விதி மீறி நடக்கின்ற காரியங்களை ஜனநாயக முறைப்படி பொதுமக்களுக்கு உதவுகின்ற இந்த வழக்கறிஞர்களையே தண்டிக்கின்ற சட்டமாக இருக்கின்றது. இப்படி பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த 100 ஆண்டு காலமாக இருந்த சட்டப்பிரிவுகளை எல்லாம் மாற்றி மாற்றி இப்பொழுது உச்சரிக்க சொல்லுகின்றார்கள், மாற்றி மாற்றி எழுத சொல்லுகின்றார்கள். இப்போ காவல்துறையினருக்கு உரிய அறிவுரைகள் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை, சொல்லுவாங்க அவர்களுக்கு நாங்கள் லெசன்லாம் எடுத்துட்டோம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. காவல்துறையினருக்கோ வழக்கறிஞர்களுக்கோ நீதிபதிகளுக்கோ யாருக்கும் உரிய அறிவுரைகள், இதை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அங்கே கொடுக்கப்படாது இருக்கின்றது. எனவே இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை இந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் நீடிக்கும். கடந்த நாளிலே கூட ஈரோடு ஃபெடரேஷன் சார்பாக, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஈரோடு ஃபெடரேஷன் சார்பாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு உண்டான ஆவண காரியங்களை தமிழக அரசு செய்யும் என்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை வழக்கறிஞர்கள் போராடுவோம். பொதுமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம், மீண்டுமாக சொல்லுகின்றோம், இந்த போராட்டம் பொதுமக்களுக்காக, வழக்காடிகளுக்காக, வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல. மீண்டுமாக சொல்லுகின்றோம், இது பொதுமக்களுக்காக, வழக்காடிகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம்.